இன்னைக்கு எனக்கு பர்த்டே. உங்க பிறந்த நாளைக்கு என் மனசார வாழ்த்த போறேன். இங்கிலீஷ்ல பாடி வாழ்த்த போறேன். வாழ்த்துறா. ஹாப்பி பர்த்டே டு யூ. ஆரம்பமே அலக்கலிப்பா இருக்கு. அவமானப்பட்டு, அசிங்கப்பட்டு, துன்பப்பட்டு, துயரப்பட்டு, கஷ்டப்பட்டு, கருமாயப்பட்டு, கேவலப்பட்டு ஒரு பிச்சைக்காரனை விட படாத பாடுபடுவீங்க. 52 வயசுக்கு மேல அதுவே பழகிரும். பஞ்சாயத்தடா முடிச்சு வச்சு பாரு. நமக்காக அம்பட்டு போலும் புள்ள குட்டியோட வெயில்ல காத்து கிடக்குறாங்களே. எக்ஸாம்ஸ் இருக்கு, மார்க்ஸ், கிரேட்ஸ் இதெல்லாமே முக்கியம்தான். பட் அதை தாண்டி உங்களுடைய கேரக்டருக்கும் சிந்திக்கும் திறனுக்கும் நீங்கள் முக்கியத்துவம் கொடுத்தாதான் அது வந்து ஒரு முழுமையான கல்வியாகவே ஒன்று ஆகுது. அது வந்து ஒரு முழுமையான கல்வியாகவே ஒன்று ஆகுது. கத்திரி கொஞ்சம் நாட்டுல என்ன சார் நடக்குது? அதிகாரிகளா இருக்கீங்களா இல்லையா? நாடு எங்க சார் போகுது? நாடு நாசமா போகுது. இந்த பசங்க மத்தியில் நீங்கள் என்னத்தை சொல்ல வரீங்கன்னு எனக்கு புரியலையே. அவர் என்ன சமூக போராளியா, இல்லை ஏதாவது போராட்டத்தை அறிவித்து ஜெயிலுக்கு போயிட்டு வந்தாரா? படம் நடிச்சிருக்காரு, டான்ஸ் ஆடிருக்காரு, வேற என்ன பண்ணிருக்காரு அவர்? ஒன்றும் புரியலையே. ஏற்கனவே குழந்தைங்கள்ட்ட ஓட்டு கேட்டு தான் நீங்கள் ஜெயிச்சிருக்கீங்க. மீண்டும் இந்த குழந்தைங்கள் மூலியமாவே நீங்கள் இந்த ஆட்சியை நடத்திடலான்னு நினைக்கிறீங்களா? இந்த ரீல்ஸை போட்டே முடிச்சிடலான்னு நினைக்கிறீங்க போல இருக்கு. நீ நல்லா இருக்க மாட்டடா, நல்லாவே இருக்க மாட்டடா. இவர் யாருன்னு உங்க எல்லாருக்கும் தெரியும்ல? குட், எல்லாரும் பாஸ். ஐயோ, ஒரு பைத்தியக்கார பைலட் இந்த நாடு மக்களும் மாட்டிட்டு படுற பாடு. சரி சரி சரி. விஜய் மாமா, விஜய் மாமா, என்ன நடக்குது? எந்த ஊரியா நீங்கலாம்? எவனுக்கெல்லாம் வேலை கொடுத்தான்? நேத்து நீ டிபார்ட்மெண்ட்டுக்கு பண்ண துரோகத்துக்கு என் வேலையை ராஜினாமா பண்ணிட்டு தூத்துக்குடி டவுனுக்குள்ள ஓட விட்டு உள்ள நடுரோட்ல வச்சு வெட்டி இருப்பேன். தமிழக முதலமைச்சர் விஜய் மாமா, தமிழக முதலமைச்சர் விஜய் மாமா, தேங்க்யூ. எல்லாருமே வந்துருங்க, பிறந்த நாள். ஓகேங்களா? தேங்க்யூ. வாங்க. நன்றி 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 நன்றி. ஆனா மனசார சொல்றேன்டா, சத்தியமா நீ எல்லாம் உருப்பட மாட்ட, உருப்படவே மாட்ட. அப்படி போட்டு இப்படி போட்டு அப்படி போனானா, இப்படி போட்டு அப்படி போட்டு எப்படியோ போனானா, அந்த மாதிரி இல்லையா இருக்கு சார்? தமிழ்நாட்டுல என்ன சார் நடந்தது? மாமாவுக்கு ஓட்டு போடுங்க, மாமாவுக்கு ஓட்டு போடுங்கன்னு பிரச்சாரம் பண்ணின பிஞ்சுகள் இன்று பாலியல் வன்கொடுமையால் உயிரிழமை வந்திருக்கு. இந்த கொடூர சம்பவங்களுக்கு உங்க மாமாவின் பதில் என்ன? குழந்தைகள் பாதுகாப்பை பத்தி பேசுங்க. எதிர்காலத்துல எங்க நல்லது நடந்தாலும் அது நம்ம பசங்க தான் பண்ணிருப்பாங்க. சென்னை ஆலந்தூரில் கணவனை இழந்த பெண்ணுக்கு பாலியல் தொல்லை கொடுத்த தாவேகா நிர்வாகி மீது வழக்கு பதியப்பட்டுள்ளது. பொள்ளாச்சி சம்பவம் பாணியில் சேலத்தில் தாவேகா நிர்வாகி ஒருவர் 7 பெண்களை குறிவைத்து பாலியல் அத்துமீறலில் ஈடுபட்டு அதனை வீடியோவாக பதிவு செய்து மிரட்டிய சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. புதுக்கோட்டையில் கூடுதல் வட்டி பணம் தருவதாக சுமார் 40க்கும் மேற்பட்டோரிடம் 15 கோடி ரூபாய் மோசடி செய்து வடமாநிலத்தில் பதுங்கிய தாவேகா முன்னாள் நிர்வாகியை போலீசார் கைது செய்துள்ளனர். நம்ம பொட்டு மாமாவுக்கு பொட்டாங்கில் தான் காரணம், பொட்டாங்கில் தான் காரணம், பொட்டாங்கில் தான் காரணம். பேசி வென்ற மாமா, வாக்கு தந்து சென்ற மாமா, ஊரு கேட்கும் கேள்விகளுக்கு ஏன் அமைதி மாமா? என்ன கேவி கேவி அழுகுறான்? நான் ஒன்னே ஒன்னு திருப்பி கேட்கவானா? இதுக்கு முன்னாடி இந்த பிரச்சனை நடந்ததே இல்லையா? பொம்பளைன்னு பாக்குறேன், மரியாதை கட்டுங்க. இதுக்கு முன்னாடி ஆக்சிடென்ட் நடந்திருக்கு. அப்ப அவங்களே இருக்கட்டும், நீங்க கிளம்புங்க. உங்க விஜய் அண்ணனை ரிசைன் பண்ணிட்டு கிளம்ப சொல்லுங்க. அவர் ஏடிஎம்கே ஆச்சோ இல்ல டிஎம்கே ஆச்சோ நடக்கட்டும். மாற்றம் சொல்லிட்டு நீங்க எதுக்கு வந்தீங்க? சும்மா தானே இருக்கேன், நான் நின்னேன். ஏண்டா சும்மா இருக்கிறவங்க எல்லாம் தேர்தல் நிக்கணுமா? தேர்தல் நிக்கிறதுக்கு ஒரு மரியாதையே கிடையாதா? வரட்டும், இன்னும் 5 வருஷம் இருக்கு. 5 வருஷத்துக்குள்ள என்ன வேணா மாறும். இதே கேள்வி உடனே மாறும், உடனே எப்படி மாறும் அப்படின்ட்டு இதே கேள்விய உங்க வீட்டுல ஒரு சின்ன பொண்ணுக்கு
இதே மாதிரி உங்க வீட்டுல ஒரு பொண்ணுக்கு பாலியல் வன்கொடுமை பண்ணப்படுது. ஐயோ எங்க விஜய் இப்பதான் வந்திருந்தாரு, உடனே எப்படி பண்ண முடியும்? உங்க அப்பாட்டையும் உங்க அம்மாட்ட இதே வார்த்தை சொல்லுவீங்களா? யோ பேசு பேசியா பேசா. என்ன 5 வருஷம் இருக்கு, எதுக்கு இந்த தமிழ்நாட்டை சுடுகாடா மாத்துறதுக்கு? என்ன 5 வருஷம் இருக்கு, அதுக்குள்ள சுடுகாடா மாத்திருவீங்க. இதுதான் உங்க ஐடியா, அப்படிதானே? அதான் எங்க லட்சியமே. 2026 மாண்புமிகு முதலமைச்சர் தளபதி ஸ்டாலின் அவர்களுடைய ஆட்சி, தளபதி ஸ்டாலின் அவர்களுடைய ஆட்சி. ஐயோ, போன வாரம் பண்ண வியாபாரத்தை சொல்றமே, இவன் குழப்பல என்ன விக்கிறோம்னே தெரியல. சீட் எடுக்க விடுறாச்சு. இந்தியா அமெரிக்கா விட ஃபாஸ்ட் ஆகிடுச்சுடா. திருசா எங்க கிளம்புறவன்? சிஎம் பார்த்து திருச்சி தொகுதி கிளம்புறப்போ அங்கேதான் மாஸ்டர் ராதா பேசிக்கினாங்க. என்ன வேணும் போனுங்க? இல்ல லிப்டிக் எல்லாம் போட்டு எங்க கிளம்புறே, எங்க போறேன்னு கேட்டேன். அதான் கவர்மெண்ட் தான் ரூல்ஸ் போட்டாங்களா, விபச்சாரம் பண்ணலான்னு. அதான் கஸ்டமர் தேடி போய் சட்டசபை கூட்டத்துக்கு இன்னும் 10 நாள் தான் இருக்கு. தீய சக்தி த்ரிஷா சக்தி. ஐயோ, அது த்ரிஷா சக்தி இல்ல, தீய சக்தி. ஆமா த்ரிஷா சக்தி. இவரை திருத்தவே முடியாதுப்பா. தமிழ்நாடு முழுவதும் எங்க பிள்ளைகளிடம் நீங்கள் அரசியல் பேசி வென்ற முடியுமா? நீங்க என்ன ஏதோ எக்ஸ்ட்ரா டயலாக்லாம் என்னமோ சொல்லிட்டு இருக்கீங்க? சும்மா ஜோக். அப்படி என்னதான் தாவேக்காவினர் அரசியல் பேசிட்டாங்க, நீங்களே வந்து பாருங்களேன். முதலமைச்சர் விஜய் என் தளபதி என்ன பிரதிபலிப்பு விஜய். யார்கிட்டயும் சமரசம் பண்ண போறது கிடையாது. அரசியல் ரீதியா இல்ல, தேர்தல் வாக்குறுதி இந்த தொகுதிக்கு என்ன பிரச்சனை இருக்கு நீங்க ஃபீல் பண்றீங்க? நீங்க வந்தா என்ன செய்வீங்க? இப்ப நான் என்ன உங்களை சொல்றது? வளர்ச்சி என்ன இன்னைக்கு ரொம்ப ஜாம் ஆகுது. வளர்ச்சி ரீதியாக இவங்கிட்ட போய் நான் என்னத்த பேசுவேன்? வளர்ச்சி ரீதியாக எங்கள் வாக்குறுதி என்னவென்றால் மொத கையெழுத்து வெற்றி. இந்த 200 யூனிட் எப்படி அப்படின்னு பார்த்தா 500 யூனிட்டுக்கு நீங்க கம்மியா செலவு பண்ணீங்கன்னா இந்த 200 யூனிட் ஃப்ரீ. என்னடா புத்தாட்டாது? இப்ப என்ன பண்ணிட்டாங்கன்னா நீங்க எவ்வளவு வந்தாலும் 500 யூனிட்டுக்கு மேல போகாது உங்க கரண்ட். ஏன்னா கரண்டே இல்ல. சாம்பார் அப்ப எனக்கு கரண்ட் போகுன்னு கத்துறவங்க ஒரு நிமிஷம் யோசிங்கப்பா. நம்ம அண்ணன் 200 யூனிட் ஃப்ரீயா கொடுத்திருக்காரு. நீங்க 500 யூனிட் தாண்டிட்டீங்கன்னா அந்த சலுகையே போயிடும். அதனாலதான் அண்ணன் மக்கள் நலன் கருதி அடிக்கடி கரண்ட் கட் பண்ணி 500க்குள்ளே யூஸ் பண்ண வைக்கிறாரு. இவ்வளவு அக்கறையா பாத்துக்கிற தலைவரை புரிஞ்சிக்காம கரண்ட் போச்சுன்னு குறை சொல்றாங்க. மக்கள் நலன் என்றால் இதுதான். ஒரு தலைவர் உருவாகிட்டு இருக்காரு. பெண்கள் கரண்ட் போயிடுச்சு, அப்புறமாவா போ. வாய் நிறைய விஜயண்ணா நம்மள மனசார கூப்பிடுற இந்த பெண் பிள்ளைங்களோட கல்வி வாழ்க்கைன்னு எல்லாத்துலயும் ஒரு நிரந்தர பாதுகாப்பு ஏற்படுத்தணும். இனிமே கவலைப்படாதீங்க. உங்க மகன், உங்க அண்ணன், உங்க தம்பி, உங்க தோழன், உங்க விஜய் களத்துக்கு வந்துட்டான். சேலம் மாவட்டம் எடப்பாடி அருகே நீட் மறுதேர்வு காரணமாக ஏற்பட்ட விரக்தியால் மாணவி ஒருவர் தற்கொலைக்கு முயன்றுள்ளார். கோவையில் அணுகீர்த்தனா, சேலத்தில் கோபிகா என தமிழகத்தில் மட்டும் இதுவரை 2 தற்கொலை செய்துள்ளனர். அது என்னடா சொன்னா அவன்? உங்க விஜய் களத்துக்கு வந்துட்டான். நான் என்ன பண்ணணும்? என்ன சார் பொறுப்பு எல்லாம் பேசுறீங்க? உங்களை நம்பி தானே சார் நாங்களா இருக்கோம். அத பத்தி எல்லாம் உனக்கு என்ன? இதானே முக்கியம். விஜய், நாம நினைக்கிறதெல்லாம் நடக்கிறதே கிடையாது. திரிஷா ஏன் அப்படி? விஜய் என்ன அதுக்கு தான் கால் கிடையாது, அதனாலதான். சிரிங்க சந்தோஷமா இருங்க. நெக்கு சிரிப்பே வரல. பரவாயில்ல, நீங்க காண்டானீங்களா? அது ராமநாதபுரத்திற்கு அழைத்து சென்று கூட்டு பாலியல் பலாத்காரம். ஸ்ரீவைகுண்டம் தாவேகா எம்எல்ஏ மீதும் நடவடிக்கை. இதெல்லாம் ஹிஸ்டரி பின்னால பேசுவாங்கல்ல. தாவேகா பிரமுகர் என கூறி ரேஷன் கடையில் 3000 கேட்டு மிரட்டல். உன்னை மாமூல் வாங்காத ஏரியாவுல சம்சாரிக்கிறதே தப்பு. தம்பி, ஸ்கூல் படிக்கிறவனுக்கு எப்படி மாமூல்ன்ற வார்த்தைலாம் தெரியுது? யோ, அதெல்லாம் மாறி படம் பார்த்து கத்திக்கினியா? இப்ப அதுவா முக்கியம். தாவேகாவினர் என்றால் தமிழக பெண்கள் அஞ்சி ஒதுங்கி நிற்க வேண்டும். இந்த ஏரியா அந்த ஏரியா எல்லா ஏரியாலும் ஐயா கெல்லுமான்னு சொல்லி வருவாய் பற்றாக்குறைன்னு இருக்குல்ல, அதுல ஒன்றிய அரசு நமக்கு தர வேண்டிய நிதி பற்றாக்குறை இருக்குல்ல, அத போய் கேளுங்க. அதையும் கேட்டுதானே சொல்லணும். நீங்க தான் தைரியமான ஆளாச்சே, நீங்க தான் கில்லியாச்சே, அப்ப அங்க போய் கேளுங்க சிஎம் சார். உங்க ஜட்ஜ்மெண்ட் ரொம்ப தப்பு சார். என் மூஞ்சி ஒரு 3 செகண்ட் உத்து குறுகுறுன்னு பாருங்க. வீட்டுல போய் உட்கார்ந்து தனியா கெக்கப்புக்குன்னு சிரிச்சுக்கிட்டே இருப்பீங்க சார். அந்த அளவுக்கு நான் ஒரு டம்மி பீஸ். தாவேகா பிரமுகர் விஐபிகளுக்கு பெண்கள் சப்ளை. என்ன எழவியாது. இந்த இடம்
இந்த இடத்தில் இந்த கட்சிக்காரர் என்று நீங்கள் பெயர் குறிப்பிட்டு பேசினா அதை ஏற்றுக்கொள்வதை எனக்கு ஆட்சேபனை இல்லை. 10ஆம் பொதுவாக பேசுவதை தவிர்க்க வேண்டுகிறேன். அவ்வளவுதானே விடு. ஆத்தி பொறுப்பை இவன்ட்ட ஒப்படைக்கிறாங்களே, இவன் பொறுப்பை காட்டுன்னு இருக்கிற பருப்பை பூரா எடுத்துருவான் ஐயா. ஆளுங்கட்சியுடைய ஆலந்தூர் பகுதி செயலாளர் பேர் குறிப்பிட்டு சொல்றேன். கணவரால் கைவிடப்பட்ட ஒரு பெண்ணுக்கு ஆலந்தூர் பகுதி செயலாளர் கணவரால் கைவிடப்பட்ட ஒரு பெண்ணுக்கு பண உதவி செய்யறேன்னு சொல்லி அவங்க பாலியல் ரீதியா துன்புறுத்த முயற்சி பண்ணிருக்கிறார். சேலத்துல இன்னொரு பொள்ளாச்சி சம்பவம் மாதிரி ஆளுங்கட்சி ஆதரவாளரான மணிகண்டன் எனும் நபர் 50க்கும் அதிகமான பெண்களை பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கியிருக்கிறார். திருவாரூர்ல ஆளுங்கட்சியுடைய திருத்துறைப்பூண்டி ஒன்றிய செயலாளர் கல்லூரி மாணவியை ஈவ்டீசிங் பண்ணி இப்போ கம்பி நீட்டு இருக்கிறார். இது எல்லாத்துக்கும் மேல ஒரு கொடுமை, தூத்துக்குடியில ஆளுங்கட்சியை சேர்ந்த ஒரு அப்பாவி பெண்ணை 2 ஆளுங்கட்சி ஆட்கள் கார்ல அழைச்சிட்டு போய் மயக்க மருந்து கொடுத்து கூட்டு பாலியல் வன்கொடுமை கேங் ரேப் பண்ணிருக்காங்க. ஏண்டா தரித்திரம் முடிச்ச மூதேவி, உன் கதை என்னடா காரி துப்புற மாதிரி இருக்கு. இந்த பக்கம் பேச தெரியாமல் இல்லை. வெற்றி தலைவரின் கடைக்கன் பார்வைக்காக கட்டுப்பட்டு ஒழுக்கத்தோடு இதுவரை ஒழுக்கத்தோடு இருக்கிறோம், இனிமேலும் ஒழுக்கத்தோடு இருப்போம். ஊர்ல டிக்கெட் வித்தது, மாமன் அல்லா தெரிபணத்தை ஆட்டைய போட்டது, 7 கட்சி தாவி வந்தது, பாலியல் குற்றத்தை முன்னின்று நடத்துறது, சொந்த கட்சியிலேயே போஸ்டிங்க்கு பணம் முடுங்கினது, இந்த மொத்த கோபம் ஒரு தூய சக்தி, தீய சக்தி, பார சக்தி. டிஎம்கே ஒரு தூர சக்தி, தீய சக்தி. டிஎம்கே ஒரு தூர சக்தி. ஸ்கிரிப்ட் பேப்பர் ஸ்கிரிப்ட். ஸ்கிரிப்ட் பேப்பர் குடுத்துட்டு என்ன வேணா கேள்வி கேளுங்க, சும்மா சும்மா நீட்ட கூடாது. இறக்குங்க. ப்ராப்பரான இன்டர்வியூன்னு சொன்னியடா. சாவடா சாவ. என்ன பாயிண்ட் சொன்னாலும் அடிக்கிறானுங்கண்ணே. நீ மீடியாக்காரன் தானே, கண்டிப்பா உங்ககிட்ட நியாயமா நல்ல கண்டென்ட்லாம் இருக்கும். எனக்கு ஒரு 4 பாயிண்ட் மட்டும் கொடு, மத்த நான் பாத்துக்கிறேன். அவ்வளவுதானே. இங்க பாரு, ஆளுநர் வந்ததும் சிஎம் செய்த செயல். என்ன செஞ்சாரு? ஆளுநர் வந்தா எல்லாரும் கையெழுத்து தான் கும்பிடுவாங்க, இதெல்லாம் ஒரு கண்டென்ட்டா? இதை எடுத்து போய் நான் வெளில சொன்னா அவன் என்ன செருப்பு கழட்டி அடிப்பான். தேவையா? ஏன்னா கடுப்பேத்துறதா நல்ல கண்டென்ட் தான் சொல்லணும். அவ்வளவுதானே. அடுத்த பேர் ஏதோ மாஸ்டர் பிளான் இருக்கு. மாஸ்டர் பிளானா? எங்க? யோ அதுல பாரியா, அந்த பிஜிஎம் கட் பண்ணிட்டு அதுல ஒரு மயிரும் இல்லையா? அவரே என்ன பேசுன்னு தெரியாம இங்க எங்க பாத்துக்கிறாரு. இதை போய் மாஸ்டர் பிளான், அதுல என்ன மாஸ்டர் பிளான் பாத்துங்க. இந்த மாதிரி ஓவர் எக்ஸாஜரேட் பண்றது ஃபர்ஸ்ட் நிறுத்து. அதிரடினா என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? என் வந்தாரு போனாரு, அதிரடி காமிச்சாரு, பாஞ்சாரு. ஏன் இது கூட பரவாயில்ல, என்னத்துக்கு பிஜிஎம் பண்ற? பிஜிஎம் இது அவர் பேசுறது, நீ போட்ட பிஜிஎம் சம்பந்தம் இருக்கா? ஏடா லூசு, அறிவு கடங்க, மென்டல. சரி, வேட்டை அடிவில் கிளைமேக்ஸ் என்ன ஸ்டார்ட் பண்ணு. இங்கிட்டு வா. அப்படியா? மண்டல மட்டும் அடிச்சிடாத, குலக்கத்தில் உள்ள போயிருவேன். சரியா? உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு எல்லாரும் என்னை மன்னிச்சிருக்க.